நான் வெங்கடேஷ், மேரிட்டல் ரிவர்சல் கோச் அஸ் வெல் அஸ் மிட்லைஃப் அலைன்மெண்ட் கோச். கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகள், அதற்கான காரணங்களை ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதிர்பார்ப்பு வேறுபாடுகள். அது எந்த விதத்துலலாம் நம்ம வாழ்க்கையை பாதிக்குது, எந்த விதத்தில் இம்பேக்ட் பண்ணுதுன்றது பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெஸ்பெக்ட், மரியாதை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியன், ஒருத்தருடைய ரெஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். சில பேருக்கு வாங்க போங்கன்னு பேசிட்டாலே மரியாதை தான். ஆனால் சில பேருக்கு நம்ம லைஃப் பார்ட்னர் அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் நம்ம மேலே இருக்க மரியாதையாக அவங்க காமிக்கணும்னு எதிர்பார்க்குறது. அடுத்தது ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எந்த விஷயத்தில் எது யார் பொறுப்பு, எந்த விஷயத்தில் யாரோட கால் ஃபைனல் அப்படிங்கிற ஒரு விஷயம். மூணாவது விஷயம் மணி மேனேஜ்மெண்ட். எந்த விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணலாம், எவ்வளோ செலவு பண்ணலாம், எதுக்கெல்லாம் பண்ண வேண்டாம், இந்த விஷயம் இருக்குது. அடுத்து சேவிங்ஸ். இந்த சில பேருக்கு சேவிங்ஸுக்கு லைஃப் பார்ட்னரில் யாரோ ஒருத்தர் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ சேவிங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது எந்தக்காக நம்ம ஃப்யூச்சர் லைஃப்பில் ஒரு இடத்துல கஷ்டமான பிரச்சனைகள் வரும்போதோ இல்லை நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் சில பேருக்கு நம்ம இருக்கிறது ஒரு லைஃப், இதில் செலவு பண்ணாமல் சேமித்து வச்சுட்டே இருந்து என்ன யூஸ் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. மூணாவது இது. நாலாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா பேரண்டிங் அண்ட் கிட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். கிட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா நம்ம மேரேஜ் ஆகி ஒரு லைஃப் பார்ட்னர் ஒருத்தருக்கு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு, மேரேஜ் ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம குழந்தைங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு பார்ட்டானா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம லைஃப் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ இருந்து பிளான் பண்ணால் தான் அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய லைஃப்க்கு நம்ம கரெக்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதிலே இன்னொருத்தருக்கு பார்ட்னரில் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம், ஒரு பொசிஷனுக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப்பில் குழந்தைங்களை கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் பிளானிங் ஈஸியாக இருக்கும்னு பேசிக்கலாம். நாலாவது விஷயம் பேரண்டிங் ஸ்டைல். சில பேருக்கு குழந்தைங்களை ஃபோர்ஸ் பண்ணணும். நம்ம ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி அவங்களுக்கு எல்லாமே ஆணித்தரமாக போகணும், ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகணும், அவங்க செய்யணும்னா பனிஷ்மெண்ட் பண்ணணும். இது அவங்களுடைய பேரண்டிங் ஸ்டைலாக இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு எப்பவுமே நம்ம சில்ட்ரன் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அட்வைஸாக அவங்க ஏஜுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைனா எப்போவுமே நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் வேணும், தயக்கம் இல்லாமல் வச்சுக்கணும். இது ஒரு ஸ்டைல். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். லாஸ்ட்டாக கரியர் கோல்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கு அவங்களோட ஆம்பிஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த பொசிஷனுக்கு வரணும், இங்கே போய் இந்த அப்ராடில் போய் செட்டில் ஆகணும், இப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கணும். ஆனால் சில பேருக்கு இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஊர், இங்கே தான் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, இங்கேயே நம்ம வீடு இருக்குது, இங்கே இருக்கிறது தானே நம்ம அவங்களுக்கு பாண்டிங்கும் இருக்கும், சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஸோ இது எல்லா வீட்டும் இருக்கிறது தானே. இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக இல்லை. இது சும்மா வெறும் மிஸ்அலைன்மெண்ட்ஸ் மட்டும்தான், மியர் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியாது. இது ஒவ்வொன்றுமே வெடிக்க காத்திருக்கிற எரிமலை, டார்மெண்ட் வளர்க்கணும்னே சொல்லலாம். இதில் ஏதாவது ஒன்று வெடிச்சாலும் சீரியஸாக அடுத்தடுத்து ஏதோ ஒன்று, அந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி பண்ணீங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி பண்ணான்னு அடுத்தடுத்து எல்லாமே வந்துடும். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, உடனே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தானே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நமக்கு ஐடென்டிக்கலாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற மாதிரி, அதாவது நம்ம எதிர்பார்ப்புகளில் அதே மாதிரி ஒரே மாதிரி எண்ணம் இருக்கிற ஒருத்தரை நம்ம லைஃப் பார்ட்னர் யூஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது அப்படின்னா, நம்மளோட அத்தனை ஒப்பீனியன்லையும் ஐடென்டிக்கலாக இருக்கிற ஒரு லைஃப் தேடுறதுங்கிறது எவ்வளோ நாள் ஆகுன்றது சாத்தியமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம், இந்தியாவில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் சேர்ந்துருப்பாங்க. அவங்களோட டெசிஷன் மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்கு நீ அவரை கேட்குற அப்படின்னுவாங்க, இந்த விஷயத்தையும் அதம்மாவை கேளு அவங்க சொல்லிட்டு அப்படின்னுவாங்க. ஸோ என்ன இதில் விஷயம் அப்படின்னா, அவங்களோட டிஃப்ரென்சஸ், தே ஆர் ஃபுல்லி அவேர் ஆஃப் தேர் டிஃப்ரென்ஸ். அதை புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்துல யாரோட கால், எது யாருக்கு முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எதுல நம்ம விட்டு கொடுக்கணும், எதுல நம்ம கால் எடுக்கணும் அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கும். இது இருக்கிறனால அவங்களுடைய லைஃப் ரொம்ப ஈஸியாக அவங்க அந்த பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. இவ்வளோதான் விஷயம். இந்த வீடியோ ஏதாவது வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. பாய்.